அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இளங்குமோர் இறையின் இனிய பேர் போற்றி. உலகெல்லாம் படைத்து உயர்புல காக்கும் புலமையோன் தனக்கே புகழெல்லாம் உரித்து என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனை வாழ்த்தி வணங்கியவனாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அன்னவர்களது குடும்பத்தினருக்கும் மகத்துவமிக்க ஸலவாத்தினுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும், அதில் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் எங்களது நெஞ்சத்து அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கமிகு எங்களது உஸ்தாது ஷேக்னா ஹஜரத் சேனா சையத் அப்துல் வஹாப் பாக்கவி அவர்களை பற்றி நான் நாகூர் குஞ்சாலி மரைக்கார் தெருவை சார்ந்தவன். நாகூரில் இருக்கும் பொழுது பள்ளி கல்வியையும் அதைத் தொடர்ந்து மதரசா கல்வியையும் கற்ற நான் மார்க்கத்தில் அதீத ஒரு ஈடுபாடோடு அனைத்து ஹதீஸுகளுக்கும் பல உலமாக்களுடைய உரைகளை கேட்கக்கூடிய பேரும் சில ஆக்கங்களை படிக்கக்கூடிய பேரும் நான் பெற்றவன். நான் அதில் என்னுள் பல கேள்விகள் எழுந்தது. அது என்னுள் எழுந்த கேள்விகளுக்கு பல உலமாக்களிடத்திலே நான் பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லிய பதில் எனக்கு திருப்தி அளிக்காத ஒரு சூழல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நாகூரில் ஒரு ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த பெயரை சொல்ல வேண்டாம் என நினைக்கின்றேன், ஒரு குறிப்பிட்ட தரிகாவை விளம்பரப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு நடத்திய அந்த ஷேக் அவர்கள் நாகூர் பாதுஷா நாயகம் அவர்களுடைய எல்லையிலே பேசுவதற்காக வந்திருந்தார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை. அப்பொழுது அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்களுடைய இடத்திலே வந்து நின்று நான் அமர்வதற்கு நாற்காலி எங்கே என்று கேட்ட மாத்திரத்தில் எனது உயிரை மிதித்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏனென்றால் நாகூர் பாதுஷா நாயகம் அவர்களுக்கு நேராக, அந்த வாசலுக்கு நேராக யாருமே உயரத்தில் அமரக்கூடிய பழக்கம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஆகவே அவர்களிடத்திலே நான் கேட்டேன், நீங்கள் ஷேக் என்று சொல்லக்கூடிய நீங்கள் மாபெரும் ஷேக் அவர்கள் இங்கு அடக்கமாகி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களிடத்திலே நீங்கள் குருசி கஹாஹ, நாற்காலி எங்கே என்று கேட்டதே எனக்கு மிக வருத்தமளிக்கிறது என கூறி அவர்களிடத்திலே நான் பேசும் பொழுது அவர்கள் அதற்கு சரியான பதில் சொல்லாமல் அவர்கள் அப்படியே என்னை வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அந்த நான் கேள்வி கேட்ட காலத்தில் ஹஜரத் அவர்கள் என்னை வீட்டிற்கு அழைத்தார்கள். அழைத்து கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹஜரத் என்ன திடீர்னு போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களா, என்ன அது அப்படின்ட்டு. இல்லை ஹஜரத்து, இந்த மாதிரி வந்தேன், பாஷா நாயத்து மேரெல்லாம் எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பிரியம் எனக்கு. அவங்கள நம்பி நான் வாழ்கிறவனா, எது நடந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நான் கிடைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அப்படி கேட்கும் பொழுது அவர் ஒரு தண்டித்த மனிதனாக, ஒரு எல்லா விஷயங்களும் தெரிந்தவராக இருந்திருந்தால் அப்படி கேட்டிருக்க மாட்டார் அல்லவா, அதனால் நான் அப்படி கேட்டேன் என்று சொன்னேன். அவர்கள் சிரித்து கொண்டே மிக தைரியமாக கேட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் கேட்டது சரியான கேள்வி என்று சொன்னார்கள். அப்போது நான் ஹஜரத்திடத்திலே சொன்னேன், நீங்களெல்லாம் ஆலிம்கள், நீங்களெல்லாம் சந்துக்குள் சந்து என்று சந்தில் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, இல்லை என்னை அடிக்கடி நம்ம என்னை பார்க்கணும், என் புக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகும்போது எனக்கு அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய மச்சான் சகோதரனுடைய கணவர் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் எங்களுக்கு குடும்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவினரை போன்ற நண்பராக இருந்த காரணத்தினால் ஹஜரத் அவர்களுடைய மௌலானா ரூமியின் தத்துவங்கள் என்கின்ற புஸ்தகத்தை முதலில் என்னிடத்திலே கொடுத்திருந்தார்கள். அதை படித்தேன். அந்த 13 வயசில் அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த நடை, அதில் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவார்த்த கருத்துக்கள் என்னால் விளங்கி கொள்ள முடியவில்லை, எனக்கு புரியவில்லை. அப்போ நான் ஹஜரத்திட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வருதே, என்ன செய்தி, இந்த மாதிரி நான் எழுதுனேன் பேசினேன், அதனால் எனக்கு அதில் சில இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது, நீங்கள் அதெல்லாம் படிக்க வேண்டாம், இப்போ அப்படியே நிறுத்தி வச்சுருங்க, நான் சொல்ல போகும்போது படிங்கன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் தினமும் அவர்கிட்ட போவேன். அப்போலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 9 மணியிலிருந்து 12 மணி வரை அவர்கள் நோயாளிகளை ஷிஃபா செய்யக்கூடிய அந்த அவுராதுகளை ஓதி விடக்கூடிய பழக்கம் இருக்கும்.
12 மணிலேருந்து 2 மணி அல்லது 3 மணி வரைக்கும் அவங்க உட்காந்து பேசுவாங்க, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு 5 ஆண்டுகள், நான் நினைக்கிறேன் 1975லிருந்து 79 வரைக்கும் இப்படி ஒன்றுச்சு. நான் கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறது அவ்வளோ தர்க்கபூர்வமாக இருக்குதே தவிர நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு. நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்குனுங்கிறதுக்காண்டி உண்மையை நான் விளக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே வரப்போகும்போது 5 ஆண்டுகள் முடிந்து நிறைவடைந்த நிலையில் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அதுக்கப்புறம் இனி என்னிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்வதே அப்படியே உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று இந்த இதில் சொல்லிட்டாங்க. அந்த காலகட்டம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நான் ஹஜரத்து வீட்டிலே நான் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. காலையில் முழிச்சு 9 மணிக்கு வீட்டுக்கு போனேன், மறுபடியும் இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டில் இருப்பேன், அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு ஹஜரத்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஆகவே இப்படியே இருக்க போகும்போது அவங்க வந்து அந்த இரவு நேரங்களில் சில செட்டுகள் பேசுவோம். அப்புறம் புர்தா ஷரீஃபில் இருக்கிற உட்கார்றதுக்கு அது கிட்டத்தட்ட அந்த நான் வந்து ஹஜரத்திட செட்டில் சேர்ந்து 3 வருடத்துக்கு பின்னால் தான் புர்தா ஷரீஃபில் உட்காந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பாயில் உட்காந்து தண்ணி குடிக்கிறது. அப்போ புர்தா ஷரீஃப் போத போகும்போது நான் உள்ளே போக முடியாது. ஏத்தாப்போல இருக்கக்கூடிய அப்போ வந்து செல்லசாபு சொல்லுவாங்க, ஃபுட்பால் பிளேயர் நம்ம மெய்சாபுடைய நானா செல்லசாபு விட்டு தின்னேன். அந்த திண்ணையிலே உட்காந்துருப்பேன். ஓதி முடிஞ்சு கதவு திறந்தோட எல்லாரும் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நான் போய் தண்ணி குடிப்பேன். தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் புர்தா ஷரீஃபுக்கு வந்து இது பண்ணேன். அப்போ அதில் ஒரு கனவு ஒன்று எங்கள் குடும்பத்தார் கண்டு நம்மளை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு ரொம்ப கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. போனத்தோட ஹஜ்ஜத்து எப்படி கனவு கொண்டு இருக்கிறா பார்த்தீங்களாண்டா. இதுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு என்னை சந்தித்ததாக 3ஆம் நபர் கனவு கண்டது பார்த்தீங்களா அப்படின்னா. நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உங்களை பக்கத்தில் இருக்கிற மாதிரி கனவுல ஒருத்தவங்க பார்த்ததுனால புர்தா ஷரீஃபில் நான் உட்கார வச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நடக்காது. எனக்கு திருப்தி வரணும், அப்போ உங்களை உட்கார வைப்பாங்க. அதே போல் என்னை வந்து முதல்ல புர்தா ஷரீஃபில் செட்டில் உட்கார வச்சது 1978. எப்போ எங்கே உட்கார வைக்கிறாங்கன்னா, முதல் ஹஜ்ரத் உட்காருவா, அடுத்தது ஹாஜா மீதி, அடுத்தது நான், இப்படி தான் உட்காருவோம், இந்த ஆர்டரில் உட்காருவோம். அப்புறம் ஹாஜா மீதி வராத நாளில் ஹஜ்ரத்துக்கு பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். ஹஜ்ரத்துக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு செட்டு பிள்ளைகள் என்னை விட மூத்தராக இருந்தவங்கெல்லாம் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புர்தா ஷரீஃப் போதிக்கிட்டே இருக்க போகும்போது உங்கள் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஹஜ்ரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓதி முடிஞ்சதோட கேட்பா, ஏன்பா இதையெல்லாம் ஏன்பா நினைக்கிறீங்க, இந்த நினப்பையெல்லாம் தள்ளி விட சொல்லி தானே சொன்னாங்க. ஆகவே அந்த வெறுமையை ஏற்படுத்தினேன், இந்த எண்ணத்தில் வெறுமையை ஏற்படுத்தினேன். கண்ணை மூடி இருக்கிறீங்க, நீங்கள் கண்ணை மூடி இருக்க போகும்போது கண்ணை திறக்கணும். இதுதான் அங்கே புர்தா ஷரீஃபினுடைய அடிப்படை. அப்போ நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஆன்மீக வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அது ஆன்மீக வாழ்வு அல்ல, அது ஆன்ம வாழ்வு. அது ஒரு ஆன்ம வாழ்வு. இன்னும் சொல்லப்போனால் தொழுகையில் கூட நம்ம தொழாமல் நம்மளோட ஆன்மாவை தொலை வச்சு செக் பண்ணுற ஒரு மெத்தடு கூட அதை எடுத்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு நெறிய ஒரு சூழ்நிலை. அதை நான் வந்து வெளியில் பகிரங்கப்படுத்தி நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, சரியத்தில் நான் மீறிட்டேன், நான் அப்படி செஞ்சிட்டேன், இது பெருமானார்கிட்ட இல்லாதது, இது எந்த நம்பர் ஹதீஸுன்னு கேட்டு நம்மளுக்கு போஸ்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலருங்கிறது தான் இங்கே உள்ள பாயிண்ட்டு. நாம் எதை தேடி போகிறோமோ அது நமக்கு கிடைக்கணும், அது நமக்கு வசப்பட வேண்டும் என்பது தான் ஹஜ்ரத்தினுடைய கான்செப்ட். ஆனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு சில ஹலாலான தேர்வுகளை ஹஜ்ரத்து சொல்லுவோம். நீ இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நீ நினைக்கணும், இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் கோடு உள்பட ஹஜ்ரத்து சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், நீ மனைவியிடத்தில் படுப்பதிலிருந்து பாத்ரூமுக்கு போகிற வரைக்கும் ஹஜ்ரத்துக்கு இப்படி நடந்துக்கப்பா, இப்படி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பா. அப்போ இன்னும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் வரப்போகும்போது ரியாலத்தை கொடுத்து பண்ண போகும்போது அதில் நான் அதை பெருமையோடவும், இன்னும் சொல்ல போனால் திமிரோடவும் சொல்லிக்கொள்வேன். ஹஜ்ரத்து நான் அந்த ரியாலத்து பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் கண்ணையும் என்னையும் ஃபோட்டோ எடுப்பதற்காக வேண்டிய கேமரா வாங்கினாங்க. நீங்கள் வந்து இப்போவும் ஹஜ்ரத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இருக்குது, அதாவது ஃபோட்டோவாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரியாலத்து பண்ணிட்டு வருவேன். எனக்காக கொடுத்த நேரம் 10:30 to 11. அந்த 10:30 to 11 நான் முடிச்சுட்டு நான் எந்திரிக்க போகும்போது இது மாதிரி வரும். சில ப்ராப்ளத்தையும் என்கிட்ட சொல்லுவாள், இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, அதை நீ பார்த்து சொல்லு, கேட்டு சொல்லு, ரியாலத்தில் அதை கொண்டு வா அப்படின்பா. நான் கொண்டு வந்து சிலதற்கு விடை சொல்லி இருக்கிறேன். அது சரியாகவும் இருந்திருக்குது, அது தவறாகவும் இருந்திருக்குது. இது உன்னுடைய எண்ணம் கலந்துருக்கிறது, இது எண்ணம் கலக்காமல் உள்ளத்திலிருந்து தோன்ற வேண்டும் அப்படின்பா. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டாக்கா,
ஒரு பிரச்சனையை சொல்ல போகும்போது அஜித் அவர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை தோன்றுவது என்பது இயல்பானது. அந்த பிரச்சனை தோன்றிவிட்டால் நீ பெரியவனா பிரச்சனை பெருசான்னு உனக்குள்ள கேள்வி எழுப்பு. அப்படி கேள்வி எழுப்ப போகும்போது நான் பெரியவன் நீ முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்க, பிரச்சனை சின்னதாக போயிடும். பிரச்சனை பெருசுன்னு நினைச்சே நீ முடிவெடுத்தினா காலத்திற்கு அந்த பிரச்சனை ஒன்று விடாது, துரத்தும் வாங்க. இதைத்தான் இப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு இலக்கிய உதாரணங்கள் இதில் இருந்தெல்லாம் சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு தேவையற்ற ஒரு நிகழ்வு. இதே போல் இருந்துக்கிட்டே இருக்க போகும்போது அஜித் எனக்கு வந்து ரமல் போட கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு நான் ரமல் போடுறேன். அப்போ ரமல் போட போகும்போது என்னுடைய சகோதரிக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி 17 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. அந்த அஜித் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, அவன் தங்கச்சியை பார்த்துட்டு அவளுக்கு அந்த மாதம் தங்கியிருந்ததை வச்சு இது குழந்தைன்னு சொல்கிறான். நான் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்கிறா பாடு, கேட்குறா பாடுன்ட்டு அவளை வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அஜித் சொன்னான், ரமலை போடுங்க, ரமலை போட்டு பாரு, நான் சொன்னது சரியாக இருக்குதான்டா. ரமலை போடுறான். ரமலை போட்டு பார்த்தாக்கா புள்ளி ஒல்ல அடங்க மாட்டாங்க. இது இல்லை அஜித்து, கர்ப்பம் இல்லை அஜித்து, அது களைஞ்சிடும் அப்படின்னு. என்ன சொல்லி பாருங்க அஜித்து, நான் போட்டுருக்குறேன். இல்லை தப்பாக போட்டுருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தேன். பார்த்தா கரெக்டாக இருக்குதா, சரியாக இருக்குதாண்ணா. அதை பார்த்துட்டு அப்போ நான் கேட்பேன், ஏன் அஜித்து ரமலை இப்போ நான் போடுறதா இருந்தால் அதுக்கு சில சரத்து இருக்குது அஜித்து, அந்த சரத்தெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன், அந்த சரத்தை செய்யாமல் போட்டால் கணக்கு எப்படி அஜித்து எனக்கு சரியாக வரும்னு நான் கேட்டேன். அப்போ சொல்லுவா அஜித்து, என்ன நினச்சிக்கிட்டு போடுப்பா, என்ன நினச்சிக்கிட்டு போடு, அது வரும். அது நீனா தனியாக செய்ய போகும்போது அந்த சரத்தை நான் உனக்கு சொல்லி தருவேன், அப்போ அந்த சரத்தோடு போடு, அது சரியாக வரும்னு சொல்லி சொன்னான். இப்படி போட்டோம். அதே போன்று எனக்கு வந்து இப்போ சிங்கப்பூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் வந்துருச்சு. நான் போகும்போது இப்போ ரமலை போடு, நான் போயிட்டு ஒரு 3 மாதத்தில் வந்துடுவீங்க போல இருக்கேன்டா. போட்டு பார்த்தேன், இல்லை அஜித்து வர முடியாது அஜித்து, 3 வருஷம் வரைக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பை தான் காட்டுது அப்படின்னு. எதே தப்பாக கணக்கு போடுறதான்னு வாங்கி பார்த்தா நான் சொன்னது தான் சரியாக இருந்துச்சு. இப்படியே இருந்துச்சு. எனக்கு எழுதுன தபாலில் அஜித் அதை குறிப்பிடுவா, உங்களுக்கு விசா முடிவதற்கு இன்னும் இத்தனை நாட்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டதை தபால்லாம் இன்னும் என்கிட்ட இருக்குது. நான் பேசுகிறது அவ்வளோ என்னான்னு கேட்டாக்கா இயல்பாக நடந்த தகவல்களை நான் உங்கள்கிட்ட இங்கே பதிய வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அஜித்தை சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அஜித்தை தான் நான் முதல்ல பார்த்தேன், வேறு எங்கேயுமே நான் பார்க்கல. முதல் சாமான் வாங்க போகும்போது உள்பட முதல்ல புர்ஜா ஷெரீஃபுக்கு கொமஞ்சானம் வாங்கி வச்சுட்டு, அப்புறமா எஜமான்ற வாசலுக்கு கொமஞ்சானம் வாங்கி வச்சுட்டு, அஜரத்துக்கு அப்போ வந்து கோபுரமாருக்கு பனியம் போடுவாள். கோபுரமாருக்கு பனியனை கிளப்மேன் வந்து கர்ச்சிப்போம், அதையும் வாங்கி வச்சுட்டு தான் அடுத்தாப்புல நான் வீட்டுக்கு சாமான் வாங்குவேன். இப்படிப்பட்ட பழக்கத்தை அவள்கிட்ட முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு அவளை காலில் கையை வச்சுட்டு தான் நம்ம போகிறது பழக்கம். ஆனால் அஜத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பராக பரிணாமப்படுத்தி காட்டுவாங்க தன்னை, ஒரு தகப்பனாக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க, உஸ்தாதாகவும் இருப்பாங்க. ஆனால் உஸ்தாதாக இருக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் எல்லா நேரத்திலையும் அவர்களை நாம் உஸ்தாதாக பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. நம்ம அப்படி தான் வாழணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வச்சுருந்தா எங்களை அப்படி தான் உருவாக்குனாங்க. ஆனால் என்ன செஞ்சா, நமக்கு என்ன முடிவு பண்ணா, என்ன செஞ்சாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸில் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் நான் பலமாக நிற்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய பேரருளும் பெருங்கருணையும் எனக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நான் உளப்பூர்வமாக நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அஜித்து நீங்கள் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது தான் என்னோடய புக்கெலாம் படி அப்படின்னு சொல்ல போகும்போது தான் ஒவ்வொரு புக்குகளாக நான் அவள்கிட்ட புக்கெல்லாம் படித்து ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு மௌலானா ரூமியின் தத்துவங்கள் புரிஞ்சிச்சு. அப்புறம் அறிவோ அருள் பேரோ, பக்தர்களின் பாதை, திருமணம், செல்வமும் வாழ்வும், பயணத்தின் பயன், இது மாதிரி போன்ற புத்தகங்கள்லாம் படிப்போம். படிச்சுட்டு இல்லை என்ன இருக்குது கான்செப்ட் என்ன அதை சொல்லும்பா. ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது அஜித் அப்படின்னு. என்ன, இமாம் கசாலி அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து புக்கு எழுதுனாக்கா எப்படி எழுதுவாங்களோ நீங்கள் அப்படி எழுதுறீங்க, ஒன்று தெரியுது. ஆனால் பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும், ஒரு உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இதில் விவாதங்களோ அல்லது பிரிவினைவாதங்களோ அல்லது வெவ்வேறு விதமான சர்ச்சைகளோ தோன்றக்கூடாது என்பதற்கு ஒரு கனமான இமாம் கஜாலிங்கிற போர்வையை போத்திக்கிட்டு அழகான தத்துவங்களை ஜனங்களுக்கு சொல்கிறீங்க. ஆனால் இதை ஜனங்க பேணாங்கண்டாக்கா அவங்களுக்கு தலைமுறைக்கும் அது பாக்கியம் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படிங்கிற மாதிரி நான் ஹஜரத்துட்டே டைரெக்டாக நான் பேசுவேன். அதான் பொதுவாக அஜத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வெளியில் பார்க்குறதுக்கு அஜித் வீட்டுக்கு போனாக்கா இன்றைக்கி இப்போ நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் ஒரு செட்டு.
ஹஜரத்திட்ட போனோம்டா உட்காந்து டைம் பாஸுக்கு பேசலான்னு இன்னொரு செட்டு, ஹஜரத்திட்ட போனோம்டா ஞானத்தை கற்றுக்கலாங்கிறதுக்கு ஒரு செட்டு. அப்படி இருந்துக்கு போகும்போது இத்தனை பரிமாணத்தையும் அப்படி தான் வச்சுருந்தேன். அதாவது ஒரு சின்ன செய்தி சொல்கிறேனே, நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் உறவினரும் கூட. ஹத்தீப் சாபு வந்து ஹஜரத்திட்ட ஒரு தடவை கேட்குறாரு, ஹஜரத்து மெஹராஜை பற்றி பேசுங்க. ஹஜரத் மெஹராஜை பற்றி என்னப்பா நீ மட்டும் தனியாக கேட்குற, இந்த புர்தா ஷெரீஃபில் கேளு, நான் எல்லா செட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேசுகிறேன். புர்தா ஷெரீஃபில் கேட்குறாரு, அப்படி இன்றைக்கி என்னப்பா நாளைக்கு பார்த்துக்கலாமா, ஒரு புறக்கட்டுமா, அப்படியே சொல்லி விட்டா. அவரை கேட்டு பார்த்துட்டு பயணம் போயிட்டார். அதாவது கேட்டு வருவார் காலையில், ஏன்ப்பா வர சொன்னீங்க எங்களை ஹஜரத்து இது மாதிரி இதை பற்றி பேச, ஏன்ப்பா குளிச்சியா நீ, பசியாரு நீ, அதை போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். கிட்டத்தட்ட அவரும் பயணம் போயிட்டார். 22 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை ஹத்தீபம் பயணத்துலேருந்து வந்திருக்கிறாரு, மெஹராஜை பற்றி பேசுகிறார். அன்றைக்கி லைலத்துல் மெஹராஜ், அன்றைக்கி மெஹராஜோடைய இரவு, மெஹராஜை பற்றி பேசுகிறார். மெஹராஜுன்னா என்ன அப்படிங்கிறத பேசுவோம். மெஹராஜுக்கு எப்படி பெருமானார் போனாங்க, எப்படி எந்த உடல் இந்த உடலோடு போனது சாத்தியம் இல்லையா, இந்த 3 நிமிஷத்தில் உழவு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தர்க்க ரீதியாக விளக்குவாங்க. தர்க்க ரீதியாக விளக்கி பெருமானார் வந்து இப்படி தான் போனாங்க அப்படிங்கிறதையும் சரித்திர சான்று, சரித்திர பின்னணி அதையெல்லாம் சொல்லி விளக்கணும். சொல்லிவிட்டு கேட்டா, ஏன்பா நீ 27 வருஷத்துக்கு முந்தைய 22 வருஷத்துக்கு முந்தைய கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்குதா அத்தீபுனா, இருக்குது அப்படின்றாரு. அப்போ உனக்கு இது தேவையில்லை, உனக்கு அன்னைக்கு தேவை காலையில் எழுந்திரிச்சா குளிக்கணும், வீட்டுக்கு மார்க்கெட் வாங்கி கொடுக்கணும், ஷேவ் பண்ணிக்கிடணும், ஒன்றை நீ சரி பண்ணிக்கிடணும், அதுதான் உனக்கு தேவை. பெருமானார் மெஹராஜுக்கு போனால் உனக்கு என்ன, போகட்டி உனக்கு என்ன. பெருமானார் மெஹராஜுக்கு போகணுங்கிறத நம்புனா நீ முஸ்லீம், முஸ்லீமானா இருப்ப நம்ப மாட்டேன்னா அதுக்கு பேர் முனாஃபிக். இப்படி தான் அது பிரச்சனை. அப்படி இதை நீங்கள் என்ன சொல்றீங்க கேட்டால் சொல்லுவா, எனக்கு நினைவாற்றல் ரொம்ப கம்மியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு உதாரணத்தையே நான் சொல்கிறேன். அதாவது அஜித் வந்து பேச போகும்போது இருந்ததை நம்ம காசிம், கவிஞர் காசிம் வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று சொல்லிட்டு மணிச்சுடரில் அவர் ஒரு தனியாக ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார். அஜித்திட்ட பேசினத்தை எழுதினத்தோட ஒரு மௌல்வி வந்து கடிதம் போட்டார். அல்கலாம்ங்கிற புனைப்பெயரில் காசிம் எழுதினதுக்கு கடிதம் போட்டார். அந்த கடிதத்தை மணிச்சுடர் இவங்களுக்கு அனுப்பிடுச்சு. மணிவிளக்கில் எழுதினத்தில் வந்துடுச்சு, பந்து பண்ணார். அப்போ மணிவிளக்கை பார்த்துட்டு என்னத்தங்க எழுதினாருன்னு தெரியலேன்னு படித்து பார்த்தாக்கா அவர் எழுதியிருக்கிறதுல சில நெருடல் இருக்குது. ஆனால் அதாவது விளக்க தெரியாமல் விளக்கிட்டார், ஒரு உலமாக்கள் விளக்கக்கூடிய அளவுக்கு விளக்கிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்துருச்சு. அப்போ அஜயத்திட்ட அந்த கடிதத்தை படித்து பார்க்க போகும்போது அந்த உலமா எழுதியிருக்கக்கூடிய உலமா ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தார். அல்கலாம்னு எழுதியிருக்கிறாரு. இதை நீங்கள் சொன்னதாக அந்த செய்திகள் தொடருது. இந்த செய்தி தொடர்கிற காரணத்தினால அது நீங்கள் பதில் சொல்லக்கூடிய கடமை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். அவர் எழுதியிருக்கிறது இறைவனுடைய கல்யாண குணங்களுக்கு முரணான செய்தியாக இருக்கிறது அப்படின்ட்டு அதில் எழுதியிருப்பாங்க. அதே உடனே பார்த்துட்டு அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காலைல ஒரு 10 மணி 11 மணி இருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போகும்போது குரானை எடுத்து துல் அரிசில் மஜீத் ஒரு வார்த்தை, அப்புறம் அல்லாஹு நூறு சமாவாத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு வசனம், இது 2 தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஆளுக்கே சந்தேகம், குரானில் அது எந்த இடத்துல இருக்குது. பிரட்டி பார்த்தா அது இந்த ஆயத்து அவ்வளோ ஈஸியாக இல்லை, உள்ள 2 ஆயத்தை மட்டும் கலைஞ்சி பார்க்குறது முடியாது. அப்போ என்கிட்ட சொல்கிறான், நான் ஊரில் ஹாபிஷா அம்மான்னு சொல்லிட்டு செய்தி பிள்ளை பேசுவான் வந்தேன். அவளுக்கு அப்போவே ஒரு 80 வயசு 81 வயசு இருக்கும். அவள்கிட்ட போய் என்ன தான் போய் கேட்க சொல்கிறேன், அந்த 2 ஆயத்தான் எதில் வருதுன்னு கேட்க சொல்கிறேன், உள்ள அரசியல் பற்றி சொல்லிட்டு. அப்போ ஒரு தடவை நான் என்ன செய்கிறேன், நேராக அப்போ வந்து சின்னமையார் கடை வாசலில் கடை வச்சுருப்பார், ஜே மல்லிகைன்னு சொல்லிட்டு அவரும் செட்டில் உள்ள வருது. அங்கே மளிகை சாமான் வாங்க வந்தா ஆபீஸ் சாமான். பாபிள் சாமான் வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லாம் சொன்னேன். ஆபீஸ் வந்தேன், என்ன தம்பி இல்லை இந்த மாதிரி அஜித் உங்களுக்கு ஸ்லாம் சொன்னாங்க. அழைப்பு சொன்னாங்க, நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறேன். ஒரு சின்ன செய்தி கேட்க சொன்னாங்க, என்ன துல்லரிசில் மஜீதுங்கிற ஒரு ஆர்த்த அல்லாஹு நூறு சமாபத்தி சூரா தாகலா தம்பி, அது எத்தனாவது ஆயத்து இது பிரமிச்சு போயிட்டேன், வியந்துட்டான். அந்த வயசில் அந்த ஒரு வார்த்தையை சொன்னத்தோட நேராக அஜயத்திட்ட போய் சொல்கிறான். அஜித்தே கேட்டேன், இந்த மாதிரி சொன்னா இந்த சூரா தாகலா அட எடுங்க குரானை. எடுத்து பார்த்தாக்கா அது ஆயத்து வருது. அது என்ன அதுக்கு பொருள்? அல்லாஹ் அலல் அரிசில் இஸ்தவா அப்படிங்கிற வார்த்தை. அலல் அரிசில் இஸ்தவான்னா அல்லாஹ் அரிசில் நேரானான். அப்போ மற்ற இடத்துல அல்லாஹ் அஜித்துக்கு அப்போ மற்ற இடத்துல அல்லாஹ் கோணிக்கிட்டாருன்னா அல்லாஹ் அரிசில் இஸ்தவா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் எடுத்தேன். அல்லாஹ் அரிசில் நேரானான்.
அடுத்தது துல்லரிசில் மஜீத், குன்றின் மேல் இட்ட விளக்குன்னு சொல்லுவோம்ல. ஒரு மாடாக்குழியில் வந்து ஒரு முட்டை வழக்கை கொளுத்தி வச்சோம்னா அதனுடைய ஒளி, அந்த முட்டை வழக்கு உடைய ஒளி அந்த மாடாக்குழி முழுக்க நிரம்பி இருக்கும். அதே போன்றது தான் இறைவனுடைய அருள். அதனால் நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலுடைய இறைவனுடைய பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் என்று தான் பொருள். நீங்கள் இறைவனை குறைச்சி மதிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் எங்கள் வீட்டு பாத்ரூம்லேயே அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு கொச்சையான சொல். வீட்டில் இருக்கிறான்னா வீட்டு உலக தான் பாத்ரூமும் இருக்குதுல்ல, இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இறைவனுடைய பார்வை படராத எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவான். அதை எழுதினத்தினுடைய தொடராகவே எழுதுனா 3 நாள் தொடராக எழுதுனா அதுக்கப்புறம் அதனுடைய விரிவாக்கம் தான் ஞானக்கோட்டையின் தலைவாசல். அதனுடைய விரிவாக்கம் தான் ஞானக்கோட்டையின் தலைவாசல். ஆக இப்படித்தான் ஒரு சில கேள்விகளே ஒரு புக்கு வரத்திற்கான வாய்ப்புகளாக இருந்திருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அப்போ ஒரு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ படுத்துட்ட அஜித் தானே நம்ம வெள்ளனையுமே போய் படுத்தத்தோட நம்ம அவளுடைய நண்பர் குருபுலி சாபுன்னு சொல்லக்கூடிய செய்த் அஹமது சாப் அவர்கள் வந்து கதவை தட்டுறேன். நான் போய் திறக்கிறேன். நான் திறக்கிறேன். அஜித்து படுத்துட்டாங்களே அதோட பாணியில் சொல்கிறேன், அந்த தம்பி நவருங்கெல்லாம் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கிட்ட உள்ள போனால் அப்போ அஜித் இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க, வாங்க வாங்க. அவரும் ஒரு உலமா, ஒரு மிகப்பெரிய உலமா. இப்போ ஒரு ஹயாத்தோடு இருக்கிறார். அவர் தலை நிற்க மாட்டேங்குது, தலை உருளுது, இப்படியே தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. தலை இப்படியே சுற்றுது, அஜத்தை நிற்க மாட்டேங்குது. அதான் உங்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தேன்றதோட அவர் உலமா. அவர் வந்து இன்னும் சொல்ல போனாக்கா வந்து பாக்கியாத்தில் ஓதிட்டு முத்தவ்வளை வந்து தௌபந்தில் ஓதுனவர். அப்போ உட்காந்துட்டு அஜத்துக்கிட்ட நான் உட்கார வைத்ததோட அஜத்தை சீரட்டை பற்ற வச்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டுங்க. அப்படியே அவர் அப்படியே அந்த தூணில் சாஞ்சார். மொழி சாயாதீங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க. முடிஞ்சு போச்சு. அந்த சிகரெட்டை அந்த பாதி இழுத்து முடித்தூரும் தூக்கி வச்சுக்கிட்டு கிட்ட நான் அப்படி கூப்பிட்டு அவருடைய புரடியை அமுக்கிக்கிட்டு அவரை தலையை பிடிச்சிக்கிட்டு, எப்போவுமே அஜித் கையில் வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும் இடையில் உள்ள நேரத்தில் தான் அஜித் ஓதுவார். அவருக்கு ஓதுனது வந்து ஒரு 1 நிமிஷம் இருக்கும். அப்படியே ஓதிட்டு உண்மையிலேயே கலைச்சிட்டார். அந்த 1 நிமிஷத்தில் கலைச்சிட்டு இந்த அஃப்லுல் திக்ரா சரிங்க அப்படின்னா. அஃப்லுல் திக்ரா சரிங்க யார் சொல்லிக் கொடுத்தா? அப்போ ஒரு உஸ்தாத், ஒரு சூஃபியினுடைய பேரை சொல்கிறாங்க. அந்த பேர் இந்த இடத்துக்கு தேவையில்லாதது. அப்படி சொன்னோம்னா அது ஃபசாதாக போயிடும். அட்ட சொல்ல போகும்போது அஃப்லுல் திக்ரா யார் கொடுத்தா? இவங்க கொடுத்தாங்க. கொடுத்தவங்க கொடுத்துட்டு தூங்குனாங்கன்னாக்கா உங்களுக்கு வாட்ச் பண்ணணும்ல, அது நிப்பாட்டுக்கங்க, ஓதாதீங்க. அஃப்லுல் திக்ர் என்ன இது கூடவே இருக்கிறார், 20 வருஷமாக என் பக்கத்துலேயே இருக்கிறார். அவருக்கு என்ன அந்த இடத்துல வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்கல, விளங்குச்சா? அதனால் அஃப்லுல் திக்ருங்கிறது கடைசி நிலை. அதாவது நீங்கள் பூர்ணத்துவம் அடைய போகும்போது தான் எது அஃப்லுல் திக்ருன்னா என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் அஃப்லுல் திக்ரு. இது உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்ட கடைசி நிலை தான் அந்த திக்ரு. உங்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அஸ்ரலையும் சுபூலையும் செய்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடுது. அதுக்கு எப்படி செய்யணுங்கிற முறை இருக்குது தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கரை பற்றி விளக்குனா ஒரு 5 நிமிஷம் விளக்கிட்டு அவர் போய் மொத்த கழிக்கிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு போய் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வாங்கண்டா 2 மணிக்கு நான் கடத்தூரில் வந்து டீயை வாங்கிட்டு போனதில் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு சூழ்நிலையை அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டோம். அப்போ நான் தான் திருப்பி கேட்டேன் படுக்க போகும்போது, ஏன் இது அஃப்லுல் திக்ர் அவ்வளோ சொல்லிட்டேன்ல, அதோட விடுங்க, ஏன்ப்பா அதை நான் உங்களுக்கு கொடுக்குற காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், அப்போ தெரிஞ்சுக்கலாம், அப்போ ஒன்று தெரிய வேணாம், தூக்கம் வருது தூங்குங்க அப்படின்னு. ஆக இப்படி வந்து செஞ்சுருக்கிறான் ஒன்று. இது ஒரு வழி. இன்னொரு சூழ்நிலை, ஒரு கிறிஸ்தவ நண்பர், இன்றைக்கி அவர் நான் சொல்ல போகிற நண்பர் அவர் இறந்துட்டார். அவர் வந்து ரயில்வேயில் வேலை பார்க்குறவர். சிரிக்க பேசுவார். அடுத்தவங்களை சாடாமல், அடுத்தவங்களை கேலி பண்ணாமல் அவர் பேசக்கூடிய பேச்சு நம்மளுக்கு சிரிப்பு வரும். அவ்வளோ சிரிப்புலாட்டாக பேசுகிறவர். அவர் ஹஜத்தை பார்க்க வந்திருக்கிறார். வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்ததோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்து? இல்லை, டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாரு. அப்போ இது மாதிரி ஸ்கேன் இல்லாத காலம், எக்ஸ்ரே மட்டும்தான் பார்ப்பாங்க. எக்ஸ்ரேயை பார்த்து அது ஒரு கணிப்பு தான். அது
சரிப்பா அதுக்கு என்ன போ அப்படின்ற. அதுக்கு என்ன போவா? ஏன் இது கிட்னி போயிடுச்சுனாக்கா அப்புறம் அடுத்தது பண்ணுவோன்னா நான் சொல்கிறேன் கிட்னி நல்லா இருக்குதுங்க அப்படின்ற. என்ன சொல்கிறீங்க? சரி வாங்க, எது உங்களுக்கு லீவு எப்போ முடியுது? நாளன்னைக்கு முடியுது. தந்தியை கொடுத்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, தந்தியை கொடுத்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான்றான். மெக்கானிக் வர சொல்ல போங்க. நான் உட்காந்துருந்தேன். போய் இஷா பாங்கு எத்தனை மணின்னு பார்த்துட்டு வாங்க. இஷா பாங்கு எத்தனை மணின்னு பார்த்துட்டு வாங்க. அது பார்த்து சொன்னாங்க ஹஜரத்து 7:40 இஷா பாங்கு அப்படின்னு. 7:40 சார் நல்லது. அப்போ நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவரை சொன்னாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக 7:05க்கெலாம் ஏறிக்க, அப்படி இல்லை 8 மணிக்கு மேலே ஏறிக்க அப்படின்னா. சரி நல்லது ஹஜரத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான், இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் வரும். அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரை படுக்க வச்சு புர்தா ஷரீஃப் அந்த தாபாரத்தில் அவரை படுக்க வச்சு ஹஜரத் வந்து ஹிப்னோட்டிஸ் பண்ணிடுறாங்க. அவரை ஹிப்னோட்டிஸ் பண்ணிடுறாங்க. ஹிப்னோட்டிஸ் பண்ணிவிட்டு ஓதுடுறாங்க. கிட்டத்தட்ட அது ஓதி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓதுனது என்னங்கிறத நானே காதில் கேட்டேன். இஸ்முல் பஹர் ஓதுறா. இஸ்முல் பஹரை ஷார்ட் பண்ணி வச்சு ஓதுறா. அப்புறம் கம்ப்ளீட்டாக அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓதி முடிச்சுவிட்டு அந்த ஹிப்னோட்டிஸ் பண்ணினத்துலேருந்து அவரை ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெண்டுக்கு நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வாசலில் யாரும் கதவை தட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 3 நாள் நடக்குது. 3 பாட்டில் தண்ணி குடிக்கிறார். அவ்வளோ. 4வது நாள் வர்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னாரு. இப்போ போய் எக்ஸ்ரே போய் பாருங்க. எக்ஸ்ரேயை பார்த்ததோட டாக்டர் அசந்து போயிட்டார். அந்த எக்ஸ்ரேக்கு இந்த எக்ஸ்ரேக்கு வித்தியாசம் இருக்குது, தப்பாக எடுத்துட்டான் போல இருக்கு முதல்ல எடுத்தவன். நான் கேட்டேன், என்ன ஆச்சு இது ஓதுனத்துக்கும் இதுக்கு என்ன ஆச்சு சம்பந்தம்? இசாவுடைய பாங்குக்கும் ஓதுனத்துக்கும் இசாவுடைய பாங்குக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இங்கே தர்கா பாங்கு சொன்னாங்கன்னாக்கா அஜித் வீட்டுக்கு தலையில் அடிக்கிற மாதிரி விழுவோம் காதில். ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஹிப்னோட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது அவர் அல்லாஹ் அக்பர் விட்டார்னு வைங்க. இங்கே ஹிப்னோட்டிஸ் அவரை பண்ண முடியாதுன்னா இந்த சூழ்நிலையை அது ஹிப்னோட்டிஸ் நான் பண்ண முடியாது, அது கலைஞ்சிடும். அதுக்காக தான் டயத்தை பார்க்க சொல்லணும் தவிர பாங்குக்கும் நான் ஓதுனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது இப்படி அறிவுபூர்வமாக உள்ளதை நம்மளுக்கு உள்ளதை சொல்லி கொடுத்தாங்க. அது மெயின் ரோட்டில் அந்த வீட்டில் இருக்க போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கே தான் வந்து இறைவனை பற்றி சில வினாக்கள் அந்த வீட்டில் இருந்து தான் எழுதுனாங்க. இறைவனை பற்றி சில வினாக்கள் அந்த வீட்டில் வந்து தான் எழுதுனாங்க. ஏகத்துவமும் எதிர்வாதமும்ங்கிற ஒரு புக்கை ஒரே ராத்திரி அங்கே அந்த வீட்டில் உட்காந்து எழுதுனாங்க. அப்போல்லாம் பாசிம் ஷோ சிகரெட்டு குடிக்கிற காலம். அப்போ நாங்கள்லாம் போய் இப்போ இதுக்கு இப்போ கொள்ளையில் போய் வாளியில் கிணத்துல தண்ணி அள்ளி தான் உதவி செய்கிறது போகிறது வருதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இருக்க போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்கா, நாங்கள் திடீர்னு சில சமயத்தில் போவோம், ஒரு ஆள் தண்ணி அள்ளி வச்ச மாதிரியே இருக்கும். அந்த வீட்டில் கோளாறு இருந்துச்சு. அதே தன்னால சொல்லுவோம், அந்தப்பா நீ போனீண்டாக்கா தண்ணியை அள்ளி இருக்கும், அந்த தண்ணியை எடுத்துடாத, அந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுவிட்டு நீ புதுசாக மறுபடியும் தண்ணி அள்ளி உதவி செய்ய ஏதாச்சும் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் கேட்க போகும் தான் சொன்னாங்க, இந்த கோளாறு உள்ள விடுன்ற தூரம் நாங்கள் ஏன் அந்த பக்கம் தலை வச்சு படுப்போமா? அப்போ தனியாக இருந்தா சிகரெட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் எட்டி யாராச்சும் ஒரு ஆள் கூட இருப்பாங்க. ஜாஸ்தி நேரம் அலங்கார வாசலில் உட்காந்து இருந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய் படுத்து கிடந்து காலைல அங்கே எந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மாதிரியான சூழ்நிலை. அந்த ஊரை காலி பண்ணனா சரியாக இல்லை அப்படிங்கிற போகும்போது சேக சண்டை சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு தவிர தலைமடத்தூர் வீடு இருக்குது அஜித்து அப்படின்ட்டு உடனே சாவியை கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. தலைமடத்தூர் வீடு ஒரு பறக்கத்தான வீடு. எஜமான்ற சாம்பிராணி போட்டால் முதல் வாசம் அங்கே தான் வரும். 1. 2வது லேசாக மழை தூர்னா கூட எல்லா இடமும் ஓடும். நாங்கள் ஓடு மாற்றிக்கிட்டே இருப்போம். நாங்கள் அந்த பழைய இரும்பு வாளி தான் அப்போ அஜித் வீட்டில், இப்போ பிளாஸ்டிக் வாளி, அப்போ நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் இரும்பு வாளி. அந்த இரும்பு வாளியையும் அதையும் அங்கே இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமானையும் எங்கே இருந்தாச்சும் சோறு வந்து அடுக்கு சட்டி கேரியரையும் வச்சு தண்ணியை பிடிச்சி ஊற்றுறது, சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறது. அந்த தண்ணியை அடித்து தான் அந்த வீட்டில் புழங்க முடியும். தண்ணியை அடித்து புழங்குறதுல அது நெஞ்சு வலி வந்துடும். நம்மளாம் அடிக்க முடியாது. அவருக்கு அப்போ வந்து 18, 19 வயசு 17 வயசு இருந்ததுனால அதை இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவர் எப்போவுமே ஹஜரத்து பேச ஆரம்பித்து பீக்காக பேச்சு போய்கிட்டு இருக்க போகும்போது தான் தண்ணி அடிச்சுட்டு கழுவி விடுவார். அந்த சத்தம்லாம் கேட்கும். சர டேய் சும்மா இரியம்பா, என்ன இல்லை மாமா இந்த கழுவிடுறேன் அப்படிம்பார் அவர். அப்போ தண்ணி அடித்து வைப்பார். அதே மாதிரி அஜித்துக்கு வந்து கொஞ்சம் லேசான குளிர் வந்தால் கூட தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகும்போது அந்த உள்ளக்கவே என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்கா, அந்த புர்தா ஷரீஃபில் உட்கார்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் தான் குளிப்பாங்க. சூடாகவும் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது.
ஆனால் அது சுடுத்தண்ணியாகவும் இருக்கணும். இப்படிலாம் ஷரத்து இருக்குது, விளங்குச்சா? ஏன்னா அதுக்கு முன்னாடி தர்கா குளத்தில் குளிச்சாகத்தான், தர்கா குளத்தில் குளிச்சாகத்தான். அதுக்கு சொல்ல வரேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுடைய வாழ்வியல் முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன், அஜித் இதில் பாத்ரூம் கட்டிடலாமா அஜித்துன்னு சொல்லிட்டு, கட்டிடலாம் தான் கட்டிட்டு தான். பாத்ரூம் கட்டி வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் வச்சு, அதுக்கு இந்த காலில் வலி வருது அப்படிங்கிறதுனால வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த போரை வந்து அதில் உள்ள அடிப்பைப்பை எடுத்துட்டு அதில் கொண்டுகிட்டு போய் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அது எல்லாமே வச்சு ஆட்டோமேட்டிக் மோட்ரு மேலே டேங்க் போடாமல் ஆட்டோமேட்டிக் மோட்ரு போட்டு இழுத்துக்கிறது, தண்ணியை கொடுத்துக்கிறது, சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்கன்னா அந்த ஒரு தலைமடத்தொரு வீட்டில் அப்படி செஞ்சிச்சு. அப்புறம் அஜயத்துக்கு ஒரு நெசசிட்டி வருது, நம்மளுக்கு தனியாக இடம் வேணும். எழுத்தாளராக எதாக இருந்தாலும் எதையுமே துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அகலும் அப்படியே இருந்து எங்களுக்கு வழிகாட்டினா. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு அந்த காலத்தில் 1957 55 தஹசீல் ஆகுறா, 57 58 அஜித்துக்கு திருமணமும் நடக்குது. திருமணம் நடந்து 6 மாதத்து குடும்ப வாழ்க்கையில் அஜித்து நான் வந்துடுறேன். அதில் ஒரு சின்ன தகவலையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். அஜித்துக்கு திருமணம் முடிவு பண்ணத்தோட அவரோட உஸ்தாதுக்கு தபால் எழுதுறேன், அரபில் எழுதுவா. அரபி உஸ்தாது வந்து ஒரு அரபி, முகமது இப்னு ரில்வான் அவங்க தபால் எழுதுறேன். அந்த மாதிரி எனக்கு திருமணம் முடிவு சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ திருமணம் கடிதம் எழுத போகும்போது உஸ்தாது கடிதம் பதில் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க, ரொம்ப பரக்கத்தாக இருப்பீங்க நீங்கள், இது இருந்துச்சு, உங்களோட தபால் கிடச்சிச்சு, நீங்கள் திருமண வாழ்வுள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு தலாக்குக்கு அப்புறம் பரக்கத்தாக இருப்பீங்கன்னு எழுதுறேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாங்களே, என்னடா சொல்லி பார்த்தாக்கா, அப்புறம் இது ஏன் இப்படி சொன்னா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8 10 வருஷம் ஆச்சுட்டாங்க. அது அவங்களே தான் ஒரு விளக்குனாங்க. அது எப்படி விளக்குனாங்க? போயிருக்க போம்னா அது இந்த மாதிரி எழுதுனீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே தலாக் ஆகிடுச்சு, நான் அப்படி மெட்ராஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் இருந்து புக்கு எழுதிக்கிட்டு எஹையாவத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன அது இப்படி சொன்னீங்களே அப்படின்னு இருக்கு. ஆமாம், நீங்கள் எப்படி திருமணம் பண்ணிக்கிட முடியும்? நீங்கள் எப்படி திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடக்க முடியும்? ஏன் நீங்கள் முதல்ல பையத்து உங்களுக்கு கொடுத்தது பெரிய எஜமான குடும்ப வாழ்க்கையை திறந்தவங்கல்ல, நீங்கள் எப்படி அங்கே போய் பண்ண முடியும்? அங்கள்கிட்ட வாங்கினதுனால அந்த வாழ்க்கை நிலைக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு உஸ்தாத் அல்லவா? அல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அவங்க உங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு நீர்பூத்த நெருப்பாக இருந்ததை அந்த சாம்பலை நீக்கிட்டு அந்த ஒளியை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறது தான். அப்படி தான் சொல்கிறேன். அதே போல் அஜித்தே இப்போ நான் சொன்னல ஆரம்பத்தில் பேச போகும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற திக்ருக்கு இப்படி சொன்னஹா செஞ்சஹான்னு சொல்லிட்டு சொன்னல, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் பார்த்தா ஹஜரத் இவனுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த செட்டுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு முகமது குவாலியரி நாயகா எப்படி 404 துர்நடத்தை உள்ளவர்களை பாஷா நாயகத்திட்ட ஒப்படைச்ச மாதிரி பாஷா நாயகத்தின் பேரில் உள்ள ஒரு அவுராதை எங்களுக்கு போதிச்சு அதை பையத்தாவே கொடுத்து எங்களை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் அதை கொடுக்க போகும்போது இதுதான் சொல்லி கொடுக்கல. சில பேருக்கு நெஞ்சில் கையை வச்சு கொடுத்தாங்க, சில பேருக்கு உச்சியில் கையை வச்சு கொடுத்தாங்க, சில பேருக்கு அணைச்சி நெத்தியில் முச்சம் விட்டு கொடுத்தாங்க, சில பேருக்கு உதட்டோட முச்சம் வச்சு கொடுத்தாங்க. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தான் கொடுத்தாங்க. ஆனால் யார் செய்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மறைமுகமாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஹஜரத்துல வஃபாத் அது ஓதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு என்னால் ஓத முடியாது. ஹஜரத்துல வஃபாத்துக்கு அப்புறம் அது ஓத முடியாது. அது எப்படி ஓதணும், அந்த ஓதுறதுடைய மெத்தடை சொல்கிறேன். நான் படுக்கணும், நான் படுத்து என் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் கண்ணை மூடிட்டு சலவாத்தை சொன்னதுக்கப்புறம் என் உடம்புலேருந்து நான் பிரியணும், என் ஆன்மாவை வெளியாக்கணும். ஆன்மாவை வெளியாக்குறதுக்குள்ள அவுராது சொல்லி கொடுத்தாங்களாண்டா இல்லை. அப்போ எப்படி ஆன்மாவை நீங்கள் வெளியாக்குவீங்க? ஆன்மாவை வெளியாக்கணுன்னு கேட்டால் அது படித்தரங்கள் இருக்குல்ல, அம்மாரா லவ்வாமா இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு முத்துமைன்னா இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தானே வரணும். அதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த பயிற்சிலாம் இல்லையே. எப்படி ஆன்மாவை வெளியாக்குவீங்கன்னா கற்பனையிலேயே நீங்கள் வெளியாக்கணும். கற்பனையில் வெளியாகி அவங்க அந்த ஆன்மா நின்று நம்ம ஓத போகும்போது ஒவ்வொரு தடவையும் அது என்னன்னு நீங்கள் எண்ணக்கூடாது. இது ஹயாத்தோடு இருக்க போகும்போது அந்த வீட்டு தாவாரத்தில் படுத்து செய்ய போகும்போது எனக்கு ஒத்து வந்துச்சு. ஆனால் வஃபாத்துக்கு அப்புறம் என்னால் செய்ய முடியலை.
ஏன்னு கேட்டாக்கா செய்ய முடியும், செய்ய முடியாதுங்கிறது எங்கள் ஒன்றும் இல்லை. ஏன் மனசுக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அழுத்தம். என்ன அஜித் இல்லையா, நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் நம்மளை பார்ப்பா, அந்த பயத்தின் அடிப்படையில் நான் ஒரு மெத்தடை கொண்டுக்கிட்டு வந்தேன். அஜித்திட்ட போனேன், உட்கார்ந்தேன், நான் கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி செஞ்சுக்கவான்னு கேட்டேன். ஊண்டு சொல்லலை, ஊஹூண்டு சொல்லலை. மௌனம் சம்மதம்னு ஹனஃபி மதஹபில் இருக்கிற மாதிரி எஜமான்ற வாசலில் உட்காந்து ஒரு 3 நாள் ஓதுனோம்டா அதில் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வரும் வராதுங்கிறத பார்த்தேன். மறுக்கலை ஹஜரத்து, மறுக்கலைங்க போகும்போது அனுமதிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, மறுக்கலை. ஆனால் நான் செய்கிறேன். ஆனால் அந்த மெத்தடை நான் யாருக்கும் நான் சொல்லலை, இது மாதிரி செஞ்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஈசுப் சாப்பு கேட்பாரு, அவர் கேட்பாரு, என்ன எப்படி அந்த மெத்தடி எனக்கு கொடுத்ததை நான் செய்கிறேன், எனக்கு ஒப்புதுக்கிறத நான் செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் செய்யுங்க. நான் கொடுத்துவிட்டு கடைசியில் அது எனக்கு வந்து தொல்லையை கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு சூழ்நிலையில் இப்போ அஜித் மேலே நாங்கள் இருந்த நெருக்கத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, வெளியூர்காரர், என் பிள்ளைக்கு வந்து திருமணமே முடிய மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் அஜித்திட்ட கேட்டு சொல்லுங்கிறாரு. நாங்கள் அஜித்திட்ட டிவிபி ஹாலில் எழுப்பி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, அந்த வழியெலாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கலங்க. இல்லை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லுவாங்க. என்னடா அப்படி சொல்கிறாருன்ட்டு நேராக பேச மாட்டேன். அஜித்திட்ட போய் உட்காந்து இப்படி அப்படியா சரி யோசனை பண்ணிக்கிட்டே தான் டக்குன்னு மனசில் ஒரு உதிப்பு வந்துச்சு. அப்புறம் நேராக புர்தா ஷெரீஃபில் உட்காந்தேன். அதே கிராஸ் ஆனிச்சு, கரெக்டாக இருந்துச்சு. மெக்கானால் அவரை ஃபோனில் கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் அடுப்பை நீங்கள் மாற்றி வைங்க, பொண்ணு முடிவாகும் அப்படின்னு. அவர் வீட்டை நான் பார்த்ததில்லை, அவரோட வீடு எந்த திசையில் இருக்கு, வீட்டை அடுப்பை மாற்றி வைங்க, பொண்ணு முடிவாகும் அப்படின்னு, மாப்பிள்ளை முடிவாகும் அப்படின்னு. அவர் பார்த்துட்டு இல்லை அப்படி நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் திண்டுவனத்தபுரத்தில் இருக்கிறீங்க, திண்டுக்கல்லில் இருக்கிறீங்க, போய் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு நான் சொன்னது இருந்துச்சா இல்லையான்னு பாருங்கன்னு. போய் பார்த்தாரே இருந்துச்சு. நீங்கள் சொன்னது சரிதாங்க, அடுப்பை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு. மாற்றி வச்சு எத்தனை நாளில், 100 நாளில் 90 நாள் தான் சொன்னால், நான் 100 நாள் சொன்னேன். அது 90 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. 90 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்டார். எனக்கு சில இடையூறுகள் வருது, நான் செஞ்சுக்கிடணும், எனக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லித்தாங்க. அஜித்திட்ட கேளுங்க, அஜித்து சொன்னால் சொல்கிறேன், அஜித்து கொடுத்தது தான் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட நான் தனியாக நான் என்ன உற்பத்தியாக பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அவர் அதையெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுறது இல்லைங்க, அது ஒரு ப்ராடக்ட் அல்ல, விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொடுக்குறது இப்படி இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா போட்டு அவர் என்ன ஓதுனாரோ தெரியலை. நான் அஜித்திட்ட ஜாரத்துக்கு போகும்போது மனசில் ஒன்று ஓணுச்சு. ஒரு அவர் அதை எனக்கு அதை ஆரம்பத்தில் அதுதான் கொடுத்தா, அதை கொடுத்து இதை நீங்கள் போய் ஓதிக்கிடுங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் ஓதுனார், பிக்கப் ஆகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து தொய்வு வந்துச்சு. அது கொடுத்து ஓதுன்னு சொல்லுங்க தாங்க. அப்போ டக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவருக்கு ஓத கொடுத்துட்டு நீங்கள் ஓதாமல் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா நீங்களும் அது அவர் அதை ஓதுங்க, அப்போ தான் அங்கே வேலை செய்யண்டாங்க. லிங்கை கவனிங்க நீங்கள். ஆகவே இப்படித்தான் எங்களாக தயார்படுத்தினாங்க. சில விஷயம் தன்னால் நடந்துச்சு, அது எப்படி அப்படிங்கிறத என்னால் விளக்க முடியாது. நான் இப்போ இவ்வளோ தூரம் விளக்கி இருக்கிறத ரொம்ப அதிகபட்சம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறத. நான் இவ்வளோலாம் நான் வந்து ஜாஸ்தி வெளியே நின்று சொல்ல மாட்டேன். எப்போ திடீர்னு அது சொல்லணும்னு எது எனக்கு தோணுதோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். அஜித் வஃபாத்தப்போ நான் கிட்டனே இல்லை, நான் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். அஜித்தை பற்றியே பேசிக்கிட்டு வந்தேன். அஜித்து மண்டையில் வந்துட்டேன். நான் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா நாங்களோட ரூஹ் இங்கே அடங்கிடுச்சு. அப்போ செல்ஃபோன் இல்லாத காலம். பட் என்கிட்ட கிடையாது. நம்ம 2001 என்கிட்ட கிடையாது செல்ஃபோன். நான் 2005 தான் வாங்கினேன். அதனால் அப்போ கிடையாது. அது மூத்தா போயிட்டேன். காலையில் வீட்டுக்கு வர்றேன், என் பஞ்சாயத்து போகிறேன், 2 மணிக்கு வந்து இறங்குறேன் காரில். நம்ம அஜித் காலையில் எங்கள் கண்ணுமா நம்ம நாள் காலையில் எங்கே தூங்கணும், காலைல முடிச்சு என் அஜித்தை வந்து பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கிட்டுக்கலாம். ஆனால் ஆக வந்து இன்றைக்கி எங்களை வழி நடத்துகிறாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கே எனக்கு வழி நடத்துகிறாங்க, சிரமப்பட விடலை. ஆனால் சில சிரமங்கள் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. அது எனக்கு வந்து நான் ஒரு சோதனையாவோ அல்லது என்னோடய தவறாவோ தான் அதை நான் பார்க்குறேனே தவிர, அது செய்யலை, என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. அந்த வீட்டில் இருக்க போகும்போது எழுதுனது இறை வணக்கம், அப்புறம் தர்க்கத்துக்கு அப்பால், அப்புறம் வந்து தனிமையும் தற்காப்பும், தனிமையின் நன்மைகள், ஏன்னா அந்த புக்கெலாம் அந்த சீரியல் கம்ப்ளீட்டாக அஜித் தலைமாட்டுத்தர் வீட்டில் இருந்து எழுதுனது தான். அப்புறம் கொஞ்சம் எழுதுன பாஷா நாயகத்தை பற்றி நான் எழுதுவேன். வாழ்வும் வாக்கும் எழுதுவேன்டா, வாழ்வும் வாக்கும் நான் எழுதுவேன். ஆனால் அது அவங்களோட பொருத்தம் இருந்தால் நான் எழுதுவேன். ஏன் அஜித் அப்படி சொல்லிங்கன்னா, இல்லை சில உண்மைகள் சொன்னாக்கா சாய்மாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படி. பாஷா நாயகத்தினுடைய சில உண்மைகளை நான் சொன்னேன்டா சாய்மார்களுக்கு அது சிரமமாக இருக்கும்.
யாரையும் சிரமப்படுத்துங்கிற நோக்கம் இல்லை. அதோட உண்மையே நான் வெளியே கொடுத்துட்டு போயிட்டேன். அதுதான் என்னோட கடமை அப்படின்டா. நான் கடைசி வரைக்கும் அது வந்து இதில் ஆசையின் எல்லைகள் எழுதிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டில் இருக்க போகும்போது இந்த வீட்டில் வந்ததோட பேடை வச்சுட்டு ஒரு 10 தாள் எழுதியிருப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எழுதவே இல்லை. ஆசையின் எல்லைகள் அந்த புக்கோட பேர். ஆசையின் எல்லைகள் பேர் போட்டு வச்சு விரைவில் போட்டு விளம்பரம் கொடுத்தது வாழ்வி வாக்கும் நாகூர் நாயகம் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எத்தனை விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சங்கிலிண்டா என்ன அதுண்டா என்னன்னு கதை புட்டா விட்டுக்கிட்டு இருக்கிறா. நம்ம பாட்டில் ஓதிக்கிட்டு சொல்ல போகும்போது காதில் விழுந்துச்சுன்னா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு திருச்சி போயிடுவேன். ஏன்னா அது என்னங்கிறது எனக்கு தெரியும். வைக்கக்கூடிய பாதம் அது என்னங்கிறது எனக்கு தெரியும். ஹஜரத்து சொல்லியிருக்கிறார். ஹஜரத்து யாருங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். பாஷா நாயகம் எப்படி சொல்லியிருக்கிறார். பீர் வைக்கிறது என்ன அதையும் சொல்லியிருக்கிறார். விளங்குச்சா? சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்கன்னு இருக்கிறேன். பாஷா நாயகத்துக்கிட்ட 18 விதமான சித்து இருந்துச்சு. 18 விதமான சித்து இருந்ததில் 18 பேரை அது உருவாக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு சித்துக்கு ஒரு கலிஃபான்னு சொல்லிட்டு அந்த 18 பேரெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு தாதாக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. நீ இதை சொல்லிக் கொடுத்துரு, நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்துரு, நீ இதை சொல்லிக் கொடுத்துருன்ட்டு. அதாவது பெரிய எஜமானுடைய சீடர்கள் சின்ன எஜமானுக்கு உஸ்தாது. மொத்தம் 18 பேர். அதில் 14 பேருடைய அடக்கம் தர்கா உள்ளக இருக்குது. 4 பேர் தான் வெளியே அடங்கி இருக்கிறாங்க. உட்காந்துட்டு கூட யூசுப் சார் ஒரு ஒஸ்தாதே குடிச்சிட்டு கொடுக்கக்கூடிய பாலை குடித்தது நான் மட்டும்தான். அஜித்து பால் வாங்கிட்டு வர சொல்கிறா, பாலை ஊற்றி கொடுக்குறா, குடிக்கிற அஜித்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இவர் பாதி குடிச்சுட்டு மீதியை கொண்டு வந்து யூசுப் சாப்பிட்ட கொடுத்துட்டா, நீ குடிச்சிடுறா அப்படின்டா. யூசுப் சாப் என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி குடலை பிரட்டிட்டு சதிக்கு நீங்கள் குடிங்க நான் கொடுத்துட்டாரு. நான் சடக்கு நீங்கள் குடிச்சிட்டேன். அவன் தான் கொடுத்தாரு, நீங்கள் ஏன் குடிச்சிங்கன்னு கேட்டேன். ஏன் அது இவ்வளோ நாள் உங்கள் காலை நக்கிக்கிட்டு கிடக்கிறதே இதுக்காக வேண்டியதானே, இந்த பாக்கியத்தை நான் எப்படி இழப்பேன், ஏன்டா நீ கொடுத்தான்னு கேட்டா. அவர் பேசினார். இதுதான் நடந்தது. அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் கிடச்சிச்சு. அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் ஹயாத்து இருக்க போகும்போது கிடச்சிச்சு. நீங்கள்லாம் அதில் பெருசாக கொண்டாடுறீங்க, பார்க்காம கொண்டாடுறீங்க. எப்படி பெருமானாரை பார்க்காம நம்மெல்லாம் களிமா சொல்லி அந்த உம்மத்து சிறந்த உம்மத்துன்னு சொல்லி ஹைரல் உம்மத்துன்னு சொல்லக்கூடிய உம்மத்தாக இருக்கிறோமோ, அதே போன்று ஹஜரத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வச்சு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.